எக்ஸாம் டைம்ல படிச்சதை ஃபுல்லும் மறந்துடுவீங்க. கொஸ்டின் பேப்பரை பார்த்தா பிளாங்கா இருக்கும். எனக்கு கூட ரொம்ப டைம்ஸ் இப்படி நடந்திருக்கு. பட் ஒரு குட் நியூஸ், ப்ராப்ளம் நீங்க இல்ல, மெத்தட் தான் ராங். இந்த வீடியோல 6 பவர்ஃபுல் மெமரி டெக்னிக்ஸ் பிளஸ் 3 போனஸ் ஹேபிட்ஸை ஷேர் பண்றேன். படிச்சது எல்லாம் பிரெயின்ல பெர்மனண்டா ஸ்டே ஆகும். நம்பர் 1, அண்டர்ஸ்டாண்ட், டோன்ட் மெமரைஸ். படிப்புனா ஜஸ்ட் ரீடிங் இல்ல, அண்டர்ஸ்டாண்டிங். எக்ஸாம்பிள், பிசிக்ஸ்ல நியூட்டன்ஸ் லா படிக்கும்போது கான்செப்டை இமேஜினேஷன் பண்ணி பார்த்து ரிலேட் பண்ணி படிங்க. கார் சடன் பிரேக்ல ஸ்டாப் ஆகும், அதான் நியூட்டன் எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்காரு. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுனா பிரெயின் லிங்க் கிரியேட் பண்ணும், சோ மறக்காம இருக்கும். நம்பர் 2, ஆக்டிவ் ரீகால். இந்த டெக்னிக்கை தான் வேர்ல்டு டாப்பர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ரீட் பண்றது ஈஸி, ரீகால் பண்றது டிஃபிகல்ட், ஆனா எஃபெக்டிவ். புக்கை க்ளோஸ் பண்ணிட்டு நான் என்ன படிச்சேன்னு பிரெயின்ட்ட கொஸ்டின் கேளுங்க. ஃபர்ஸ்ட் டைம் 50% கூட ரீகால் பண்ண முடியாது, ஆனா டெய்லி பிராக்டிஸ் பண்ணுனா ஃபுல் ரிமெம்பர் ஆகும். எக்ஸாம்பிள், ஒரு டாபிக் படிச்சுட்டு 10 மினிட்ஸ் லேட்டர் உங்களை டெஸ்ட் பண்ணுங்க, பிரெயின் ஆக்டிவ் ஆகும். நம்பர் 3, ஸ்பேஸ்டு ரெப்பிட்டேஷன். ஒரு டைம் படிச்சா அது எனஃப் இல்ல, பிரெயின் ஃபர்கெட் பண்ணிடும். நான் ஒரு ரூல் சொல்றேன். 1, 3, 7, 15 ரூலை ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டே படிங்க, தேர்ட் டே ஸ்மால் ரிவிஷன் பண்ணுங்க, 7th டே ரீகால் டெஸ்ட், 15th டே ஃபைனல் ரிவ்யூ. இதை யூஸ் பண்ணி படிச்சா லாங் டேர்ம் மெமரி மூவ் ஆகும். நம்பர் 4, டீச் அதர்ஸ். டீச் பண்ண பிரெயின் டபுள் எஃபோர்ட் யூஸ் பண்ணும். படிச்சதை உங்க ஃப்ரெண்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, இல்லாட்டா மிரர்ல பேசுங்க. எக்ஸாம்பிள், ஒரு டாபிக்கை டீச்சர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களோ அப்படி பிராக்டிஸ் பண்ணுங்க. எக்ஸ்பிளைன் பண்ணுனா பிரெயினுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், மறக்காமலும் இருக்கும். நம்பர் 5, விஷுவலைசேஷன் அண்ட் மைண்ட் மேப். பிரெயினுக்கு பிக்சர் ரொம்ப பிடிக்கும், ஸோ டயக்ராம், கலர் பென்ஸ், மைண்ட் மேப்ஸை யூஸ் பண்ணுங்க. எக்ஸாம்பிள், சயின்ஸ்ல ப்ராசஸ் படிக்கும்போது ஃப்ளோ சார்ட் டிரா பண்ணி விஷுவலாட்டு திங்க் பண்ணுங்க, பிரெயின் உடனே ஈஸியா ரீகால் பண்ணும். நம்பர் 6, சங்கிங் மெத்தட். சங்கிங்னா பிக் இன்ஃபர்மேஷனை ஸ்மால் செட்ஸா டிவைட் பண்றது. எக்ஸாம்பிள், 10 பாயிண்ட்ஸ் படிக்க டஃபா இருந்ததுன்னா 3 பார்ட்ஸா டிவைட் பண்ணி படிங்க. எக்ஸாம்பிள், ஃபோன் நம்பரை ரீகால் பண்றது மாதிரி. இது எக்ஸாம்ஸ்ல பிக் பேராகிராஃபை ரீகால் பண்ண ஹெல்ப் பண்ணும். போனஸ் ஹேபிட் சொல்றேன்னு சொன்னேன்ல. ஃபர்ஸ்ட், ஸ்லீப் ப்ராப்பர்லி. நைட் ஃபுல்லா படிச்சுட்டு 6 to 7 hours தூக்கம் இல்லைன்னா பிரெயின் மெமரி டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஸ்லீப் பிரெயினுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்பர் 2, ஸ்டே ஹெல்த்தி. பிரெயினுக்கு எனர்ஜி வேணும், நட்ஸ், வாட்டர், ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடுங்க. டீஹைட்ரேட்டடா இருந்தா ஃபோக்கஸ் லோ ஆகும். அவாய்டு மல்டி டாஸ்கிங். படிக்கும்போது ஃபோனை ஆஃப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷனை மியூட் பண்ணுங்க. டிஸ்ட்ராக்ஷன் கம்மியா இருந்தா மெமரி ஸ்ட்ராங் ஆகும். நம்பர் 7, ஃபியூச்சர் விஷன். இனிமே எக்ஸாம் ஹாலில் கொஸ்டின் பேப்பரை பார்த்தா பிளாங்க் ஆக மாட்டீங்க. க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் கான்ஃபிடென்ஸா எக்ஸாம் ரைட் பண்ணத மாதிரி இமேஜினேஷன் பண்ணுங்க. இது ட்ரீம் இல்லை, இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுனா ரியல் ஆகும். இந்த டிப்ஸை ட்ரை பண்ணிட்டு மறக்காம ரிசல்ட்டை கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நிறைய ஸ்மார்ட் கண்டென்ட்ஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டோன்ட் ஜஸ்ட் ஸ்டடி ஹார்ட், ஸ்டடி ஸ்மார்ட். தேங்க்யூ.